கவனித்தீரா? வசனத்தை கவனித்தீரா? வேர்ல்டு கப் ஸ்டேடியம் பார்த்திருக்கீங்களா? யாருமே வர்றதுக்கு முன்னாடி அந்த பியர் யாருக்காவது என்ன பிராண்ட் தெரிஞ்சுனா இந்த வெயிலுக்கு இந்த ஐஸ்குள்ள மட்டை விட்டுரும் போல இருக்கு. கைஸ், இப்போ நம்ம எங்கே கிளம்புறோம் அப்படின்னா மெஸ்ஸியை பார்க்க கிளம்பியாச்சு. வாங்கின டிஷர்ட்டை போட்டாச்சு. என்னோட ஃப்ரெண்ட் சிக்காகோலேருந்து வந்தாச்சு. ஸோ நாங்கள் மெஸ்ஸியை பார்க்க போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு லெஸ்ஸியை சாப்பிட்றோம். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாத. கேட் வந்து 5 o'clock ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நாங்கள் பக்கத்தில் ஏதாவது பர்ச்சேஸை போட்டுட்டு ஏதாவது வியூ பாயிண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா பார்த்துட்டு ஏதாவது ஸ்டப்ஸ் வாங்கணும், கேப்பு, ஃப்ளாகு அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு ரெடியாக இருக்கும். ஷூட்டிங் there are frequently you can hear shots tuff 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 here. So the thing is என்ன கேட்குறாங்க அப்படின்னா இங்கே வந்து நிறையா கன் ஷாட்ஸ் நிறையா இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ பக்கத்தில் நைட் ஆச்சு அப்படின்னா தீபாவளி பட்டாசு மாதிரி டப்பு டப்புன்னு சொல்லி இருக்கும். ஸோ அதனால் யார் எப்போ சொல்கிறான்னு சொல்லிட்டு தெரியாது இங்கே இருக்கிற பக்க சரௌண்டிங்கில். நம்ம ஏரியாவில் நம்ம பாத்திரமா இருந்தோம்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா நம்ம ஆளு டெஸ்லாவில் செல்ஃப் டிரைவ் போட்டு போய்கிட்டு இருக்கும்போது சைடில் ஒரு கார் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. எங்களை ஓவர்டேக் பண்ணுற மாதிரி சரியான ஃபாஸ்ட். டெஸ்லா எப்படி சென்ஸ் பண்ணான்னு தெரியல. அவன் அந்த ஸ்பீடுக்கு நவுந்துட்டான். ஒரு லைன் தான், சிங்கிள் லைனில் நவுந்துட்டான். How much time it will drive self drive? Full up to the parking, from home to parking. சமூகம் பெரிய இடம் போல இருக்கு. தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுடுங்க. No driving. If you're coming from Chicago, you can drive full drive. Only when we have to put charge, you have to go for the charge actually. So apart from that everything. மாமா இருக்காரு, ஸோ நான் ஸ்டீரிங்ல கை வைக்கணும். மாமா இருந்தால் மட்டும் ஸ்டீரிங்ல கை வைக்கணும். ஓகே. அந்த எவ்ரிதிங் இஸ் ஃபைன். மாமா வந்து டாஸ் பண்ணாரு பார்த்தீங்களா? நம்ம வந்து ஸ்டீரிங்கில் கை வைக்காமல் போகணும் அப்படின்னா ஃபைன் தான். வேறு என்ன, ஸ்டீரிங்கில் கை வைக்கணும், முன்னாடி பார்த்துட்டு இருக்கணும், ஜாலியாக இருக்கக்கூடாது. அகைன் வால்மார்ட் தான் வந்திருக்கோம் எதுக்குன்னு ஒரு தொப்பி வாங்குறதுக்கு. போன தடவை வந்தப்போ தொப்பி வாங்கலை, ஜெர்சி மட்டும் வாங்கிட்டு வந்தேன். இன்னும் டைம் நிறையா இருக்கனால சரி எதுக்கு இங்கேயே தொப்பி வாங்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த பார்க்கிங் இருக்குது, கண்டுபிடிச்சிட்டான். அவ்வளோதான். இந்த பக்கம் அடா திஸ் இஸ் ஈஸி பிகாஸ் இட் ஹாஸ் கிராஸ் பார்க்கிங்னா. ஸோ இது பார்க் பெர்ஃபெக்ட்லி விதவுட் டச்சிங் எனிதிங். ஆக்சுவலாக 4 கேப் 5 கேப் வெரைட்டிஸ் இருக்குது. எனக்கு இது பிடிச்சிருக்கு, ஆனால் இதுவும் பிடிச்சிருக்கு. ஸோ எது எடுக்கலாம்னு பார்த்தா white means you saw the spec mark. That's what I'm thinking whether should I take the white or blue is better. இது எடுக்கலாம், இது எடுத்துக்கலாம். This one is good. Yeah, this is good. ஸோ கேப் வாங்கியிருக்கோம். கேப் $20, ஆனால் ஜெர்சி வந்து $12. பார்த்தீங்களா? bro, where is the car? Car will come to us. We don't need to go to the car. But chudu bro. So பாருங்க. Wait, I'm just summoning the car to come to us. So ask us to move. ஏய் எங்கடா போற? அங்க போயிச்சு. It went. Coming all the way from here and no one is inside the car. You stop here. ஸோ ஐசோ ஸ்பீட் வந்து ஸ்டேஜுக்கு வரலையா, சண்டேக்கு வரல. அவன் வந்து பயந்துட்டான். சப்போர்ட்டிங் நார்வே. ஹாலாண்ட் இஸ் சப்போர்ட் பண்ணுறோம். போத்தா? ஓகே, ஹாஃப் இங்கிலாந்து ஹாஃப் நார்வே. இங்கே அர்ஜென்டினா பக்கம் வரமாட்டார் தலைவர். நாங்கள் வந்துருக்கிறது 100th மேட்ச். ஸோ இந்த டோர்னமெண்ட்லேயே 100th மேட்ச்சுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இதில் அர்ஜென்டினா வர்சஸ் ஸ்விட்சர்லாந்து நடக்குது. யாருக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அவ்வளோதான், ஆப்வியஸ்லி அர்ஜென்டினா தான். அவரும் அர்ஜென்டினா தான், கேட்க வேண்டியதில்லை. ஜெர்சி பேக் சைடு வச்சிருக்காரு, உங்களுக்கு கேட்கணும் அவசியம் இல்லை. டிஸ்பென்சரி கஞ்சாவை அட்வைஸ் பண்ணிருக்காங்க சிக்காகோவில். இங்கே பியருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அதுதான் அங்கே ஆட். நான் கூட வேர்ல்டு கப்போட ஃபீஃபாவோட அஃபிஷியல் ஐ செல்ஃப் தாட் லைக் இட் இஸ் லைக் ஃபீஃபாஸ் அஃபிஷியல் தே ஆர் ஜஸ்ட் ப்ராட்காஸ்டிங் சம்திங் லைக் தட். பார்த்தீங்களா, இவங்க குசும்ப நிறைய பேர் கேதர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பியருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அந்த பியர் யாருக்காவது என்ன பிராண்டு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல போடுங்க. டிராஃபிக் எல்லாத்தையும் தாண்டிட்டு கடைசியில் பார்க்கிங் லாட்குள்ள வந்துட்டோம். ஆக்சுவலி கைஸ், நாங்கள் பார்க்கிங்க்கு எவ்வளோ பே பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல நீங்கள் ஒரு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள்.
ஒரு 250 பெரிய ஸ்டோர் இருக்கும் பார்க்கிங்க்கு. இங்கே பாருங்க, நம்ம ஃபேன்ஸ் குதூகலமாக ஆயிட்டாங்க. நாங்கள் பார்க்கிங் லாட்டில் தான் இருக்கோம். இங்கேயே பார்த்தீங்கன்னா பார்ட்டி டவுன் மாதிரி இருக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிற பாருங்க. என்னதான் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த ஸ்டேடியத்தோட வியூவை பார்க்கும்போது பா பிரம்மாண்டமா இருக்குல்ல. ஸோ என்ட்ரன்ஸ் 3 அங்கே இருக்கு. நாங்கள் போக வேண்டியது என்ட்ரன்ஸ் 2. உள்ள போற பாதை எந்த பக்கம் தெரியாம நாங்க கூட்டத்தா போய்கிட்டு இருந்தோம். இப்போதான் பின்னாடி செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு உள்ள வந்துட்டோம். டிக்கெட் செக் பண்ணிட்டாங்க. இதுக்கடுத்து நாங்கள் எங்களோட இடத்த பார்த்து போக வேண்டியதான். நீங்க என்ன விற்கிறாங்க பார்த்தீங்களா? தண்ணி கிடையாது. ஹலோ, சரக்கு தான் விற்கிறாங்க. இங்கே என்ன விஷயம் அப்படின்னா, தண்ணியை விட பியர் தான் அதிகம், காசு கம்மியாக இருக்கும். will be less price, right? Yeah. Compared to water. So that's what I'm saying. இங்கே பாருங்க, தாங்க ஸ்டேடியம். அதாவது கேட் சி வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அந்த பக்கம் மூலையில் இருக்குது. ஸோ we are just going around. So we'll go to the fan park. ஃபேன் பார்க் போயிட்டு அப்படியே திருப்பி வரோம். எங்கேயோ பக்கத்தில் தானே இருக்குது, நியர்பை ஒன்லி இருக்கு. என்ன வச்சுருக்காங்க பார்ப்போம். ஸ்டோர்ஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி, பார்க்கிங், கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு. ஓ, தேர் ஸ்ப்ரேயிங் வாட்டர். டெம்பரேச்சரை கூல் பண்ணுறதுக்கு எப்படி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? ஸ்ப்ரே. இதை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் தான் நான் வந்துச்சு. என்னன்னா நம்ம ஊர் கல்யாண வீட்டில் ஒரு பொருள் வெளியே வைப்பாங்க என்ட்ரன்ஸில். அதே மாதிரி தானே இது இருக்கு. அது பேர் என்னன்னு தெரியல, அந்த வைக்கிறது பேர் யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இங்கே நிறைய இலவசமாக கொடுக்காங்க. ஸோ அதை நாங்கள் கண்டிப்பாக எடுத்தே ஆகும். அதுக்காண்டி லைன் நிற்போம். என்ன வாங்கிட்டு இங்கே ஒரு பேங்க் ஆஃப் அமெரிக்காவில் ஏதோ கொடுக்குறாங்க. காசு இல்லை, ஆனால் இங்கே என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு பிரேஸ்லெட் கொடுக்குறாங்க. அங்கே பாருங்க, அங்கே பாருங்க. இதுதான் நம்ம அர்ஜென்டினா மக்கள். ஒரே குதூகலமாக இருப்பாங்க, நம்மள மாதிரி தான். இந்த மொட்டையை பார்த்துக்கோங்க. இந்த மொட்டை தான் சரியான வேலையை பார்த்து விட்டாங்க. என்னன்னு அடுத்த வீடியோல சொல்றேன். ஸ்டே டியூன் ஃபார் பார்ட் 2 guys.